வரும். அதாவது ப்ராடக்ட்டில் இஷ்யூ வராது. எனி மேனுஃபேக்சர் கம்பெனி பார்த்தீங்கன்னா 3% வந்து அதில் வந்து டிஃபால்ட் வரும். அதில் வந்து ஃபால்ட் இருக்கும். அதில் அந்த மாதிரி ஏதாவது ஃபால்ட் இருந்தால் நாங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்றோம். அதே மாதிரி நாங்கள் என்கிட்ட வந்து ஒர்க்கில் மிஸ்டேக்ஸ் தான் நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து அந்த 1 இயர் நாங்கள் வந்து அதை பண்ணி கொடுத்துட்றோம். இது வந்து எங்களுக்கும் மற்ற கம்பெனிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அது போக நான் என்ன மெட்டீரியல் சொல்கிறோம் உங்கள்கிட்ட, என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம், என்ன கம்பி யூஸ் பண்ணுறோம், என்ன செங்கல் யூஸ் பண்ணுறோம், என்ன அதோடைய குவாலிட்டியில் யூஸ் பண்ணுறோமோ அந்த குவாலிட்டியை தான் நம்ம அதில் கொடுக்க முடியும். அது போக வந்து அந்த டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் நான் டைம் ஃப்ரேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், ஏன் எங்களால் முடியும் நான் சொல்ல வரேன்னா, என்கிட்ட ட்ராவல் பண்ணக்கூடிய என்கிட்ட வேலை செய்யக்கூடிய லேபர்ஸ் இருக்காங்கல்ல, லாஸ்ட் 20 இயர்ஸ், அதாவது 2001 2002 யார் இருந்தாங்களோ அந்த லேபர் இன்றைக்குமே என் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து அந்த டீம் ஜாஸ்தி ஆகிருக்காங்க. அதாவது அந்த டீம்லேருந்து அந்த டீம் யார் அதிகமான ஆளுகள் வெளியே போகலை, மினிமம் ஆளுகள் வெளியே போயிருக்காங்க. அந்த டீமெல்லாம் என் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. என்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மெயின் இஷ்யூ வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா